தேவன் அன்பாக மட்டும் இல்ல, அமைதியாகவும் அதே சமயத்துல அதிகாரமுடையவராயும் இருக்கிறார். எல்லாவற்றின் மீதும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. சர்வத்தின் மீதும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த இயற்கை மீது கூட அவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் செங்கடலை இரண்டாக பிளந்து வெட்டாந்தரையிலே அவர்களை நடக்க பண்ணினார். அவர்களை சத்துருவின் கைக்கு தப்புவித்தார். அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு செங்கடல் போன்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டு எங்க போறது, எப்படி தப்பி பிழைக்கிறதுன்னு தெரியாம நீங்க இருந்தீங்கன்னா, தேவாதி தேவன் என்று உங்களுக்கு சொல்லுகிறார், அந்த செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையில நடக்க செய்வேன். உனக்கு பின்னாடி துரத்திட்டு வர உன் சத்துருக்களை அந்த செங்கடல் மூடி போடும். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்களுடைய கைக்கு நான் உன்னை தப்பு வைப்பேன். தேவன் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்.